ஹாய் கைஸ், முட்டை குழம்பு செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். சிறிதளவு எண்ணெய் போட்டுக்கணும். சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கணும். சிறிதளவு எண்ணெய் விட்டுட்டு பாருங்கள், கறியுது. எண்ணெய் லைட்டாக சிம்மில் வச்சு எண்ணெய் காய்ஞ்சதுக்கு இது பண்ணிடணும். சிறிதளவு காய்ஞ்சோடனே கடுகு 1 டீஸ்பூன் போடணும். 1 டீஸ்பூன் கடுகு பாருங்கள், 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடணும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு விதைக்கிடணும். லைட்டாக வதக்கணும். பொரிஞ்சு வந்த உடனே என்ன பண்ணணும், லைட்டாக கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக விதைக்கணும். கருவேப்பிலை போட்டு லைட்டாக விதைக்கணும். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். லைட்டாக வதக்கணும். கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோ, வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கணும். செவர அளவுக்கு வதக்கணும். செவர அளவுக்கு வதக்கணும். அதனால் இப்போ போட்டு வதக்கணும். ஒரு நிமிஷத்தில் வதக்கணும். இப்போ வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கியதால் தக்காளி லைட்டாக போட்டுக்கணும். பாருங்கள், தக்காளி அதை லைட்டாக போட்டு வதக்கணும். தக்காளி வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். வதக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கணும். உப்பு லைட்டாக போட்டு வதக்கணும். போட்டு வதக்கணும்.
நறுக்கிட்டு வரணும். அது செவந்து நேரம் வந்துடணும். ஒரு வாசனை வரும். தெரியும் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். பாருங்கள், மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போடணும். டீஸ்பூன் போட்டு வதக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். நான் வந்து ஒரு டம்ளர் விடுறேன். ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் கூட விட்டுடலாம். நம்ம வைக்கிற இது போட்டுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. கொதி வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆனோடனே நம்ம வந்து அங்கே இருக்கிற முட்டை இதில் போட்டு வேண்டிய ஒரு 5 நிமிஷம் ஆகும். முட்டை குழம்பு கொதி வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற வச்சுக்கணும். லைட்டாக புளி ஊற வச்சுக்கணும். குழம்புல உதவி லைட்டாக புளி ஊற வச்சுக்கணும். லைட்டாக புளி ஊற வச்சுக்கணும். புளி லைட்டாக புளி ஊற வச்சுட்டு 5 நிமிஷம் ஆகும். குழம்பு ரெடி ஆகும். 5 நிமிஷம் ஆகும். கொதி வர அப்புறம் இந்த லைட்டாக முட்டை கட் பண்ணிக்கலாம். முட்டை கட் பண்ணிட்டோன்னா அந்த காரம் வரைக்கும், அதனால் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். முட்டை வரையத்தில் லைட்டாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த சாரெல்லாம் உள்ளே போகும். அந்த குழம்பு சாரெல்லாம் லைட்டாக இந்த முட்டைக்குள்ளே போகும். முட்டைக்குள்ளே போகும் லைட்டாக. அதை கட் பண்ணிக்கலாம். லைட்டாக பாருங்கள், லைட்டாக கட் பண்ணிக்கணும். இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்துடுச்சு. குழம்பு கொதி வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ணோம், இந்த முட்டை ஒன்று ஒன்று போடணும். பாருங்கள், ஒன்று ஒன்றா போட்டுடணும். ஒன்று ஒன்றா போட்டுடணும். முட்டை ஒன்று ஒன்றா போட்டாச்சு. இப்போ கொதி வந்து இது
இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கணும். 3 நிமிஷம் பொறுத்து புளி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கணும். அப்புறம் நம்ம புளி ஊற்றினா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது புளி கரைச்சிக்கலாம். இப்போ கொதி வந்துன்னு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கணும். அப்புறம்னா புளி ஊற்றணும் கரைச்சி. அந்த டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டை நல்லா கொதி வருது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொதி வந்தால் தான், ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் தான் அந்த சாறு உள்ளே போனால் தான், குழம்போட சாறு உள்ளே போனால் தான் நல்லாயிருக்கும். முட்டை நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். 2 நிமிஷம் இருந்த பிறகு புளியை ஊற்றிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் இருக்கணும். 1 நிமிஷம் வேணும், இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். முட்டை குழம்பு. பாருங்கள், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ புளி ஊற்றிக்கலாம். லைட்டாக கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். பாருங்கள், அப்படியே ஊற்றிட வேண்டியது. ஊற்றிட்டோன்னா ரெடி ஆகிடுச்சு. முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கொதி வரணும். ஏன்னா இப்போ புளி ஊற்றிருக்கோம்ல, அதனால் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதி வரணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதி வந்தோடனே இறக்கிட்டோம்னா முட்டை குழம்பு ரெடி. 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதி ஆகிட்டோன்னே முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் இருக்குது. லைட்டாக தொலை ஊற்றலாம். ஏன்னா புளி ஊற்றுறதுலாம் லைட்டாக தொலை ஊற்றலாம். லைட்டாக தொலை ஊற்றுங்க, கொதிக்க வருது. அது தெரியுதுங்களா? அதாங்க கொதிச்சு வருது. ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை குழம்பு ரெடி. ஓகேங்க, கொதி வந்துடுச்சு. முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்க, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முட்டை வந்து ரெடி. ஓகே, பாய்.